இவ்வளோ எங்கே பண்ணாலுவா? இந்த மாயாவும் வைத்தியம் இந்த அரிசியை காஞ்சிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா காணும் இவ்வளோல. எங்கே தொலைஞ்சு தொலைப்பட்டு போனாலுவன்ட்டு தெரியல. ஏ வைத்தியகி, மாயா எங்கடி போனீங்க? எங்கே வாங்குறீங்க? ஏன் பாட்டி இப்படி கலந்து கத்தி தொலைகிறையா? ஏன் தெரியுமா? என்ன கத்தி தொலைகிறேண்ணா? ஏண்டி ஏதாவது ஒரு வீட்டில் வேலை பார்க்குறீங்களா? என்ன தாண்டி செய்வீங்க ரெண்டு பேரும்? என்ன தான் செய்வீங்கன்னு கேட்குறேன். வீட்டில் ஏதாவது வேலை பார்க்குறீங்களா? ஏதாவது எங்களை என்ன வேலை பார்க்க சொல்கிற பாட்டி? நீ வேலை பார்க்குற, அம்மா வேலை பார்க்குறாங்க, பாட்டி சின்ன பாட்டி வேலை பார்க்குது. இன்னும் என்ன இன்னும் எத்தனை பேர் வந்து இந்த சோறாக்கத்துக்கு ஆனங்கச்சத்துக்கோ எத்தனை பேர் வருவாங்க? என்ன பிரியாணி போடுற மாதிரி தான். ஓஹோ, பிரியாணி போட்டால் தான் ஆள் வேணுமா? இல்லாட்டா மற்றது சமைக்கிறதுக்குலாம் ஆள் வேணாமா? ரெண்டு பேரும் அப்படி சமைக்காமல் இருந்தா நாளைக்கு மாப்பிள்ளை பார்த்து உங்களுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. மாமியார் வீட்டுக்கு போனால் அப்படி வேலை பார்ப்பீங்க? எப்படி வேலை பார்ப்பீங்க? அதெல்லாம் பார்த்துக்குவோம். தெரியுமா உங்களுக்கு இப்போ என்ன செஞ்சு வேணும் சொல்லுங்க? அரிசி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு போய் கலந்துட்டு வாங்க. இங்கே தண்ணி கொதிக்குது, உழவு கொதிக்குது, சீக்கிரம் போய் கலந்துட்டு வாங்க ரெண்டு பேரும் போய். அரிசி தானே கலையுன்னு? இதுதான் பெரிய வேலை. இதுக்கு தான் அந்த கத்திர இருக்கு கொண்டா. உனக்கு ரொம்ப திமுரு வச்சு கிடக்குடி, உனக்கு ரொம்ப திமுரு வச்சு கிடக்கு. அதுக்கு தான் சரியான மாமியாட்ட போறா. காமாச்சிட்ட கடுப்பு எடுத்த காமாச்சிட்ட போறால, அப்ப தெரியும் அவளுக்கு இந்த பாட்டியோட அருமை. சத்தமாடாத பெரியம்மா, நான் போய் கலந்துட்டு வரேன். மசல நிக்காம சீக்கிரமா கலந்து எடுத்துட்டு வா. உலை கொதிக்குது, அடுப்பு எரியுது. எடுத்துட்டு வரேன் பெரியம்மா. ஒரே பகையா தாங்க முடியல, கண்ணெல்லாம் எரியுது. எரியும் நான் அடுப்புல இருந்து வேலை பார்க்குறேன், எனக்கு எரியல. வந்து நிக்கிறவளுக்கு தான் எரியுதான். கண்ணு எரியுது, காது எரியுதுங்க. போங்க சீக்கிரம் போய் கலந்து எடுத்துட்டு வாங்க. மாயா அதை எடுத்துட்டு வாடி சீக்கிரம். ஏன்டி இப்படி ரெண்டு பேரும் அப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? ஏன் பாட்டி கூப்பிட்டாங்களா போல? கவிதா அக்கா தான் ஏசிச்சான், அதுக்கிட்ட ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காளோ. அரிசி கலந்து கொடுக்கலன்ட்டு சத்தம் போட்டுருக்கு பேருக்கு. அரிசி கலந்துட்டு வந்து கொடுத்து விட்டு உட்காந்துருக்காள் ரெண்டு பேரும். அரிசி கலந்து கொடுத்தீங்களா இல்லையா? பாட்டி ஏசுவாங்க, மாயா பெரியம்மா ஏசுவாங்க, கலந்து கொடுத்துட்டே இல்லையா? அதெல்லாம் கொடுத்தாச்சு அண்ணி. பாட்டி வல்ல கொடுங்கதம்மா. என்ன வந்துச்சா பாட்டிக்கு? ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டாளுவல? பிள்ளை ரெண்டு பிள்ளையும் வேலை பார்த்து வெட்டி முடிச்சிருச்சு, இங்கே வந்து உட்காந்து இருக்கிறேன்டா. ஏன் தேன்மா நீங்கள் பேசுனீங்கிறாளுவ? கவிதா காய்கறி, ரெண்டு பேரும் பொண்ணு வளர்க்குறது சரியில்லை. இப்படி இருந்தா நாளைக்கு போய் மாமியாவிட்ட போய் எப்படி இருக்கும்? அங்கே வேலை தெரியல, வேலை பார்த்து கொடுக்கலன்ட்டு அது ஒரு சத்தம் போடாதுவா? ரொம்ப பேச்சுல கட்ட பேர் ஆகும். என்ன அந்த அரிசி களையறதுக்கு என்ன பேச்சு ரெண்டு பேருக்கும்? எவ்வளோ கட்டி இருக்கான் ரெண்டு பேரையும். ஆமாத்த, நானும் போடிங்கிற ரெண்டு பேரும் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டாளுவ. இங்கே சத்தம் போடுங்கன்ற சொல்கிறேன், காதுலேயே வாங்க மாட்டாளுவ. ரெண்டு பேரும் மொயின்ட்டு என்னமோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்காளுவ. என்னதான் பேச்சே தெரியல ரெண்டு பேருக்கும். என்னதான் பேசிட்டு இருப்பாளுவ. இப்போ பொது நீக்க ஒரு காய்ச்சா பேச்சு தான் அவ்வளோ இருக்கு. போயிட்டு போதுக்கா விடுக்கா, நாளைக்கு மாமியாவுக்கு போனால் அங்கே போய் வேலை பார்க்க போகிறாளுவா. இங்கே ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு போட்டோமே, அங்கே போய் வேலை பார்க்கணும். இங்கே வேலை பார்க்காம இங்கே உட்கார வச்சு சோறாக்கி கொடுக்கணுங்கிறியா நீனு? இங்கே உட்காந்து இடத்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் அங்கேயும் பண்ணலாம். அந்த நினப்பு வரான். அங்கே எப்படி வளையான்? எப்படி வளையான்னு கேட்குறேன். இங்கே வேலை பார்த்து வளைஞ்சா தான் அங்கே போய் வேலை பார்க்க வளையான். எப்படி வளையான்? அப்புறம் ஊர் செஞ்சு போய் நாடு செஞ்சு போய் தான் கிடக்குன்னு. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கிறான் ஆத்தாக்கறியை தான் சொல்லுவாள்வா. கிற்கத்தை ஒழுங்கா இருக்கு, ஒழுங்கா பொண்ணை வளங்க. நீ என்ன அடுப்புல குழம்பு இருக்கு இப்படி கிடந்து பகையுது? அடுப்பு எரியும் போது நல்லா தான் அடுப்பு எரியுது, என்ன அப்படி பகையுதுன்னு தெரியலக்கா. அட்டை சோத்த டம்ல போட்டிங்களா? எல்லாம் போட்டாச்சு. ஏண்டி எல்லாம் சாப்பிட்டுடுச்சோல? எல்லாம் சாப்பிட்டுடுச்சோம் அக்கா. நம்ம 3 பேர் தான் பாக்கி. இவ்வளோ 2 பேரும் சாப்பிட்டாளுவலா? இவ்வளோ சமையல் கட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டாளோ அத்தை? நாத்தனாவோட பட்டுக்கிட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டாளா? எல்லாம் அதுக்கு ஒரு பந்தி வச்சு சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆம்பளைக்கா ஒரு பந்தி வச்சு ஒரு சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது பந்தி நம்ம சாப்பிட்றது. சாப்பாடெல்லாம் ஆறி போயிடுச்சு அத்தை. ஆனமோ ஆறி போயிடுச்சு, குழம்போ சூடு இல்லை, சாப்பாடும் சூடு இல்லை, எல்லாம் ஆறி போய் கிடக்கு. ஏண்டி சாப்பாடை தான் சூடு கட்ட முடியாது, சோத்தை குழம்ப சூடு கட்டிட்டு வந்தானாடி? குழம்ப சூடு கட்டிட்டு வரக்கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு, அதையும் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. போயிட்டா சூடு கட்டிட்டு வரட்டாக்கா? ஆமாம், இவ்வளோ நேரம் சூடு கட்டினியா? சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்து இருப்பாட்டே சூடு கட்டிட்டு வரட்டாமாங்கிறாலும். அத்தை சத்தனா சூடு கட்டிட்டு வந்துடுற அத்தை. கேஸ் அடுப்பு வச்சிருக்கிற,
உடனே சூடு கட்டிட்டு வரதுக்கு இந்த விரவு அடுப்பை பற்ற வச்சு அது ஒரே புகையாக புகஞ்சி சூடு கட்டிட்டு வரட்டு பொழுது விடிஞ்சிடும். வைங்க, சூடு இல்லாட்டி என்ன செய்யுது, திண்டு தொலைய வேண்டியதான். அவர் சாப்பிட்டாராடி? யார் அத்தை? அவருண்ட யாரு? ஏன் அவருண்ட தெரியாத உனக்கு? யாருன்னு கேட்குற? கீதா மாமாவை தான் கேட்குது அக்கா. ஓ, மாமாவை கேட்குறீங்களா அத்தை? அப்படி கேட்டிருந்தா எனக்கு புரியும். ஓ, மரமண்டைக்கு என்ன புரியும்? பாருமா, அப்பா இருக்க மாட்டா, இந்த மனுஷனை கட்டிட்டு வந்தேன்னு போனேன் வந்தேன்னு திட்டுறது பாட்டி. இப்போ அவர் சாப்பிட்டாரா? அவரா பார்த்துக்க. என்னடி உங்களுக்கு ஒரு கிண்டலா இருக்கு? என்ன கிண்டல்னு கேட்குறேன். பெரியம்மா, பெரியப்பா அந்த பேச்சு பேசுவா, இப்போ சாப்பிட்டாரா ரொம்ப கரசனமாக கேட்குறேன். ஏன்டி கரசனம் இல்லாமையா இருக்கிறேன்? ஏன்டி புருஷன் மேலே கரசனம் இல்லாமல் எப்படி இருக்கும்? நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களா, அப்போ தெரியும். நாங்களாம் புருஷனை அப்படி திட்ட மாட்டோமா? எங்கள் புருஷனெல்லாம் அப்படி திட்டணுன்னு வச்சுக்க பாட்டி, கன்னத்திலேயே 2 சாத்து வாங்குவேன். ஏய் வைத்திக்கு மெதுவாக பேசு, அவங்கெல்லாம் இருக்காங்க காலில் உள்ள போகுது. அவங்கிற புருஷனை பின்னி மாட்டான் அவன்னு சொல்லாமா? பாட்டியை சொல்லிட்டு பாட்டி மாதிரிலாம் நாங்கள் திட்ட மாட்டோமா? பெரியம்மா பெரியப்பா மேலே பாசமாக தான் இருக்குது. திட்டுறதுலாம் எங்களுக்காக, உங்களுக்காக திட்டுது, உங்களுக்காக. ஏன் என் புருஷனை திட்டுவேன், பேசுவேன், கொஞ்சுவேன் உங்களுக்கு என்னடி? ஓ, அப்படி போதா கதை? ஐசக்கண்ணா. கவிதா, காய்க்கு 2 பேரும் என்னை பார்த்துக்கிட்டு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளோட்டா தட்டத்துக்கு கையில் கொடுத்தீங்க, சாப்பாடு வைக்கலையே. சாப்பாடு வைங்க டிசிக்கிறான். இந்த வைக்கிற அத்தை இவ்வளோ பேசுகிற அவன் பார்த்துட்டு உட்காந்துட்டு அக்கா அந்த சாப்பாடு வைக்கிறேன். அம்மா, இது என்ன குழம்பு, என்ன மீன் ஆக்கிருந்தீங்க? என்ன மீன் இன்னைக்கு வாங்கி போட்டு ஆக்குனீங்க? உன் பொண்ணு லட்சணத்தை பற்றியா? என்ன மீன் சாப்பிட்டோம்டே தெரியாமல் பேசுகிறா. இந்த மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன மீனுன்ட்டு கேட்குறா பாரு. சொல்லுமா, என்ன மீன் எனக்கு தெரியாது. எதை நீங்கள் சாப்பாடு வச்சுங்க, சாப்பிட்டோம். ஏன்டி மீன் பேர் தெரியாமல் ஏன்டி சாப்பிட்டீங்க? இதுக்கு பேர், இந்த மீனுக்கு பேர் நெத்திலி மீனடி. நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல். அண்ணி, எங்களுக்கெல்லாம் அப்பளம் இருந்துச்சு, உங்களுக்கு அப்பளம் இல்லை? எங்களுக்கு அப்பளமா இல்லை, கப்பளமா இல்லை. எல்லாம் தான் நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டீங்களா? எங்களுக்கு என்ன இருக்கும்? மீன் பொரியலாம் தான் இருக்கும். பாட்டி, டென்ஷன் ஆகாமல் சாப்பிடு, கூலாயிடு. வைத்திக்கு சும்மா இரு. பாட்டி டென்ஷனாக இருக்கிறாங்க, அப்புறம் ஒன்றா தான் பேசுவாங்க, சும்மா இருங்க. பாட்டி பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் கோச்சிக்கோமா? அப்போ கோச்சிக்க மாட்டீங்களே? அக்கா நல்லா அவ்வளோ திட்டு, கோச்சிக்க மாட்டாள்வாளாம். இவ்வளோ தான் சாப்பிட்டுட்டாள், அங்கே உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காள்வா? சாப்பிட்ற இடத்துல இவ்வளோ எழுந்திரிச்சு போக சொல்லு, போய் அங்கே போய் உட்கார சொல்லு. தொட்டியில் போய் உட்காந்து ஆடுவாள்வா, இந்த ஊஞ்சலில் தானே ஆடுவாள்வா, போய் ஆட்டம்.